எடப்பாடியார் அவர்களுடைய அடி செம்மையாக விழுந்துட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு வாங்கின ஒரு அடி செங்கோட்டையன். செங்கோட்டையா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ஒரு அடி போட்டிருக்காரு. பேசின பேச்சு சரியான பேச்சாக பேசியிருக்காரு. என்னை எதிர்த்தவனுக்கு இதுதாண்டா பதில் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய கதாநாயகர்களோட அந்த வசனத்தோட ஸ்டைலில் அந்த அந்த உடல் பாணி ஃபிசிக்காக சொல்லப்போனால் அந்த பாணியில் பேசியிருக்காரு. தோக்கடிக்காமல் விட மாட்டேங்கிற சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈரோடில் உனக்கு தெரிஞ்ச வாக்காளர் பேரை சொல்லு, நீ தெரிஞ்ச கோயம்புத்தூர் உள்ள பணக்காரன் பேர் உனக்கு தெரியும், வாக்காளர் பேர் தெரியுமாங்கிற மாதிரி பேசிய விதம், முதல்வர் அவர்கள் அடித்ததாகட்டும், துணை முதல்வர் அடித்ததாகட்டும், இன்றைக்கி செங்கோட்டையனுக்கு இந்த அடி எப்படி பார்க்குறீங்க? என்ன சொன்னேன்ல, செங்கோட்டையன் ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுக்கிறாங்க. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், செங்கோட்டையன் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. அதிமுகலேருந்து ஏன் வந்தேன்னு இன்னை வரைக்கும் காரணம் தெரியல. எனக்கு ஏன் ஒரு நாள் அவரை பார்த்தா கேட்கணும், என்ன காரணத்தினால வெளியே வந்தீங்க. கடைசியில் புரியாதுல்ல, நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காரணம் சொல்லுங்கிறாரு. மக்கள் நீதி மையத்தில் போய் சேர்ந்துடலாம் அவர். அப்போ வந்துட்டீங்க, போன இடத்துல உங்களுக்கு மரியாதை இருக்கா? இல்லை வந்த இடத்துலயாவது உங்களுக்கு ஓரளவுக்கு மரியாதை இருந்தது. ஆமாம், பெரிய பொறுப்பு. 23 நிர்வாகிகளை போட்டு அவங்களெல்லாம் கொண்ட ஒரு கமிட்டிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு பதவி கொடுத்தாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த கமிட்டி மெம்பர்களை ஒன்றா பார்த்துருப்பீங்களா? கலைவரையே பார்க்க எப்போ பார்க்கான்னு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் என்ன உங்களுக்கு அங்கே மரியாதை? அப்புறம் என்ன நீங்கள் வந்துட்டு தன்மானத்தை பற்றி பேசுகிறீங்க? அவர் தான் சொல்கிறாரு, நான் காலில் விழுந்தேன்தாயா, என்ன இப்போன்னு கேட்குறாரு. நீங்களும் தான் காலில் விழுந்தப்போ இருந்தீங்க. அன்னைக்கு தான் பேசுனீங்களா வெளியே வந்து இந்த காலில் விழுந்தோம் ஏற்றுக்கலன்னு? நீங்களும் தானே இருந்தீங்களே சசிகலாட்டு, நீங்களும் தானே குனிஞ்சி பணிந்து பாதம் தொட்டுலாம் பண்ணியிருந்தீங்க. ஆமாம். அப்புறம் என்ன நீங்கள் யோக்கியர்? இன்றைக்கி வந்துட்டு நான் தான் முதலமைச்சராக வேண்டியது, இவர் போய் முன்னாடி விழுந்தாரு, என்னென்ன கதையெல்லாம் சொல்கிறீங்க? கூவத்தூர் நடந்தது யாருக்குமே தெரியாது நினைப்பா. நீ வந்துட்டு ஏதோ பேசுகிறீங்க பண்ணுறீங்கன்னா அதான் அவர் சொல்கிறாரு. இன்னொன்று, 2011 அப்புறம் உங்களை தூக்கி எறிஞ்சாங்கல்ல ஜெயலலிதா, 2015-16 ஆட்சி வந்தப்போ உங்களை அமைச்சர் ஆக்கலையே. என்ன காரணம்னு நாளைக்கு எடப்பாடி வெளியே பேசுனா உங்களுக்கு நல்லா இருக்குமா? அந்த நேரத்தில் எவ்வளோ கௌரவமா இன்னை வரைக்கும் திமுகலேருந்து நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்கள் கதையெல்லாம் எடுத்து வெளியே விட்டுருப்பாங்க. மொத்தத்தும் வெளியே போயிருக்கோம்ல. முதல்வரே பேசுவார், கவலை இல்லாமல். யோசிக்க மாட்டார். செந்தில் பாலாஜி இவ்வளோ பாராட்டுவாரா? அப்படி இருக்கும் பொழுது உங்களை கௌரவமாக தான் நடத்துகிறாங்க. அப்புறம் என்ன நீங்கள் கௌரவ இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இப்போ அவர் பேசினா ஆகும், அசிங்கம் தானே, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். டிவியில் போட்டுருன்ட்டார். என்ன பண்ணீங்க எல்லாம், அதாவது அந்த பீரியட்ல இருந்த பத்திரிகையாளர்கள்லாம் தெரியும் இவர் எப்படி மாட்டினாரு, என்ன பண்ணாரு. எதுக்கு விஜயகாந்துக்கு சொல்லுவாங்க சங்கரங்கோயில் எலெக்ஷன் நாங்கள் நிற்கிறோம் பண்ணுறோன்னு. சங்கரங்கோயில் எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்தது தான் பல கூத்து, அண்ணன் பதவி போகிற வரைக்கும். ஆமாம். அதனால் இவர் வந்து பார்த்து இடம் பொருள் எவ்வளோ பேசணும். நீங்கள் எந்த வார்த்தை